அனைவருக்கும் வணக்கம். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? இந்த 2023ஆம் ஆண்டில் திடீர் முன்னேற்றமும் திடீரென செல்வ செழிப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்கள்ல உருவாக இருக்கிறது, அதே சமயம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவையெல்லாம் அமைய போகிறது? பொதுவாகவே 9 என்ற எண் கொண்டவர்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபடுவதற்கு முன் அந்த வேலையை குறித்த நல்லது கெட்டதை தெளிவாக அறிந்து ஆராய்ந்து பின்னரே அந்த பணி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய குணம் கொண்ட 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த 2023 குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலை சந்திக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ஒரு எண்ணாக பார்க்கப்படுதுங்க. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டதால் மிக அதிக நன்மை எதிர்பார்க்கலாங்க இந்த 2023ஆம் ஆண்டுல. ஏனென்றால் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு மனதில் எழுங்க. குறிப்பாக இந்த வருடம் அதிர்ஷ்டகரமாக அமையுமா? நமது கடின முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா? வாழ்வில் வளர்ச்சி கிடைக்குமா? மகிழ்ச்சி கிடைக்குமா? மனநிறைவு கிடைக்குமா? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அமையும்? குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி அமைய போகிறது? முன்னேற்றம் எப்படி கிடைக்க போகிறது? உடல் நலத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்குமா? மேலும் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றம் பெற்று சிக்கல் இல்லாத ஒரு ஆண்டாக அமையுமா என்ற கேள்விகள் அனைத்திற்கும் விடை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2023 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகுதுங்க. ஏனென்றால் இவை அனைத்திற்கும் நல்ல நேரம் பிறந்திருக்கு, நன்மை நடக்க போகிறது என்பதை கிரக நிலைகளின் அமைப்பும் சரி, இந்த 2023 சரி 9 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே இந்த 2023 என்பது 2, 2, 3 இவற்றின் கூட்டுத்தொகையை பார்த்தோம் என்றால் 7 என வருகிறதுங்க. 7 என்பது கேதுவின் கிரக அமைப்பை ஒத்துப்போகிறது. கேதுவின் கிரக அமைப்பு இருப்பதால் அனைத்தையும் எதிர்க்கும் தன்மை கொண்டதாக அமைந்திருக்குங்க. எனவே பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிரமங்கள் உங்களை விட்டு விலக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கு 9 என்ற தேதிகளில் பிறந்த நபர்களுக்கு. அது மட்டுமல்லாது கேது ஒரு நிழல் கிரகமாக இருக்கிறாருங்க, மாய தோற்றம் கொண்ட கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படி மாய கிரகமாக இருக்கக்கூடிய கேது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது. மேலும் கற்பனையான கவலையான விஷயங்கள்ல முற்றிலும் விடுதலை அளிக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்க போகிறார் என்பது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த 2023 2 மற்றும் 3 என்ற எண் இருக்குங்க. 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இந்த ஆண்டில் இருப்பது அறிவுக்கு மிக அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே எந்த ஒரு செயலையும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சந்திரன் உறுதிப்படுத்துறாருங்க. அது மட்டுமல்லாது 3 என்ற எண் யோகமான வியாழன் கிரகத்தை குறிக்கக்கூடியதுங்க, குருவை குறிக்கக்கூடியது. அப்படி குரு இந்த வருடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது 2023. ஏனென்றால் சந்திரன் குரு சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சந்திரன் குரு கூட்டணியில மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகிறது. இவர்களுடன் கேது இணைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லைங்க. பொதுவாகவே 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு சற்று கூடுதல் நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக புதிய சொத்துக்கள் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. புதிதாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகிறது. பல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால், குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை கையாளுவதில் மிக தேர்ந்தவர்களாக இருக்கீங்க. ஏனென்றால் அந்த பிரச்சனையின் தன்மை குறித்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய தனித்திறமை என்பது இந்த 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு தாங்க இருக்கிறது. அப்படி இருப்பதன் காரணமாக தலைமைத்துவத்தில் இருந்தாலோ அல்லது 9 என்ற எண் கொண்டவர்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருந்தாலோ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியில் திளைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருடம் முழுவதும் ஏற்பட்டிருக்குங்க. ஏனென்றால் பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உங்களுடைய உதவும் தன்மையினால் இந்த வருடத்தில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. மேலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் பதட்டமடையாமல் நிதானமாக செய்யும் போது மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. சொந்த நிதியிலே நீங்கள் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தின. மேலும் குடும்பம் மற்றும் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பண பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வகையில் பொருளாதார வரவு என்பது இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. செலவு போன்ற விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. விரய செலவுகள் பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் சேமிப்பது சற்று சிரமமாக தான் இருக்கு.
இருக்கிறது. எனவே முறையாக திட்டமிட்டு பணத்தை கையாளுங்க. இல்லை என்றால் சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் திட்டமிட்டு செயல்படும் போது மிகப்பெரிய சவாலான விஷயங்களை கூட எளிதாக செயல்படுத்த முடியுங்க. எனவே முழு கவனத்துடன் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்தீர்கள் என்றால் குடும்ப ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கிறது நிறைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில மகிழ்ச்சியும் முழு திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவாக வேலை செய்யக்கூடிய உங்களது திறமை உத்தியோகத்தில் நல்லதொரு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. உங்களது பணியை எப்போதும் புது அனுபவத்துடன் மட்டுமல்லாது ஆக்கப்பூர்வமாகவும் அதே சமயம் துடிப்புடன் செய்வதால் இந்த ஆண்டு முழுவதும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியாக அமைய போகிறதுங்க. பெரிய அளவிற்கு சிரமம் இருந்தாலும் கூட அவற்றை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியுடன் இருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. புதிதாக வேலைக்கு தேடுபவர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் 9 என்ற எண் கொண்டவர்களுக்கு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. கலைத்துறையில் இணையில்லாத வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை விட கூடுதலாக அரசியல் துறையில் எவராலும் குறிப்பிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு பதவிகளும் பொறுப்புகளும் பெயர் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு எதிராக இருந்த பல விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களில் குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைவதால் மிகப்பெரிய நீண்ட தூரத்திற்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பு தொழில் மற்றும் வியாபார துறையில் இருக்குங்க. எனவே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பும் தொழில் வியாபார துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில்துறையில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் சாதகமான ஆண்டாக அமைகிறதுங்க. அரசியல் மற்றும் கலைத்துறையிலும் அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கிறது. மேலும் உங்களது உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய திறனின் காரணமாக பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட மிக எளிதாக கடந்து வந்துருவீங்க. அப்படி எளிதாக கடந்து வருவதால் விவசாய துறையிலும் அற்புதமான மாற்றம் கிடைக்க இருக்குங்க. கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட போகிறது. இருப்பினும் உடல்நல சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. எப்போதும் உழைப்பு என்ற சிந்தனையில் இருப்பதால் சற்று உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதே போன்று மாணவ மாணவியருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மகிழ்ச்சிகரமாக தான் அமைய போகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு இந்த ஆண்டில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை எதிர்பார்க்கலாங்க. குருவினுடைய ஆதிக்கம் சந்திரனுடன் இணைந்து இருப்பதால் மிக அற்புதமான யோக பலன்கள் பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற அனைத்துமே கிடைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் பெண்மணிகளுக்கு மிக அதிகமாக கிடைத்திருக்குங்க. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.